ரயில்வே தேர்வு எழுதும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 18,799 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டது. இதில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 493 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு 1.5 லட்சத்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்தனர். தொடர்ந்து முதற்கட்ட கணினி வழி தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25 முதல் 29ஆம் தேதிகள் வரை நடைபெற்றது. அந்த தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6,315 போட்டியாளர்கள் தேர்ச்சி பெற்றனர். அதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட கணினி தேர்வு முறைகள் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்ட நிலையில் போட்டித் தேர்வர்கள் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து வருகின்றனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த தேர்வர்களில் 80% பேருக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதைக் கண்டு அதிர்ந்து போன தமிழ்நாட்டைச் சேர்ந்த போட்டித் தேர்வர்கள் தங்களுக்கு உள்ளூரிலேயே தேர்வு மையம் அமைத்து தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே தேர்வு எழுத 1000 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடக்கூடும் என தேர்வர்கள் கூறுகின்றனர். ஏஎல்பி இந்த CP2 எக்ஸாம் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழக மாணவர்கள் பயன்படுற அளவுக்கு மிக குறைந்த தொலைவிலே ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்குள்ளே நடைபெற்று தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகளை எங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருப்பதை மாற்றக் கோரி மத்திய ரயில்வே அமைச்சருக்கு மதுரை MP சு வெங்கடேசன் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தெலுங்கானா வரை செல்வது தேர்வர்களை நிதிச் சுமைக்கும் கடுமையான அலைச்சலுக்கும் ஆளாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மதுரையைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாட்டில் தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.